ஸ்தாபன காங்கிரஸின் தப்பா இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். எபிசோடு 26. இப்போதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வந்தால் ராஜ்யசபா சீட் என்று பேரம் பேசப்படுகிறது. கொள்கை கூட்டணி என்று பேசுவதெல்லாம் வெறும் மாய்மாலம். எனது அரசியல் ஆசான் தியாகி நெல்லை ஜெபமணி அவர்களின் அரசியல் பயணப்பாதையில் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஜெபமணியை விட எம்ஜிஆர் 2 வயது மூத்தவராக இருந்தாலும் கூட அவருடைய சுதந்திர போராட்ட தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் எம்ஜிஆர் ஜெபமணியை எப்போதும் தியாகி என்றே அழைப்பார். சட்டசபை பொது கணக்கு கமிட்டி தலைவர் பொறுப்பில் இருந்தும் கூட ஏதும் வசதி தேடிக்கொள்ளாமல் எளிமையான வாழ்வு நடத்தி வந்த தியாகி ஜெபமணியிடம் மிகுந்த மரியாதை கொண்ட எம்ஜிஆர், தியாகி, நீங்கள் எம்எல்சி ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கள், உங்களை வெற்றி பெறச் செய்வது என் பொறுப்பு என்றார். அதற்கு ஜெபமணி சொன்ன பதில் என்னை அசத்தி போட்டது. ஏற்கனவே நீங்கள் சிவஞான கிராமணியாரை, அதாவது மாப்போசியை எம்எல்சி ஆக்கி கட்டி போட்டு விட்டீர்கள். இப்போது என்னையும் கட்டி போட நினைக்கிறீர்கள். என் மனைவியிடம் நான் ஆண் வாரிசை உருவாக்குவதில் தானே எனக்கு பெருமை இருக்க முடியும். உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை எம்எல்சி ஆக்குவதில் என்ன மவுசு எனக்கு? சுயமரியாதை பேசும் உங்களுக்கு எனது சுயமரியாதை பற்றி கவலை இல்லையா? முதல்வர் சொல்கிறார் எம்எல்சி ஆக்குகிறேன் என்று. தேடி வந்த பதவியை, சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள தியாகம் செய்த இவரல்லவோ தியாகச் செம்மல் என்று எண்ணி நான் வாயடைத்து போய் வியப்பில் ஆழ்ந்து போனேன். உண்மையான பெருந்தலைவர் தொண்டர் அல்லவா? பதவி சுகம், காசு பணம் பெரிதல்ல, கொள்கை பிடிப்பே ஒருவனை அரசியல் களத்தில் நிலை நிறுத்தும் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் என்னை போன்ற காமராஜ் விசுவாசிகளுக்கு உணர்த்தியவர் தியாகி நெல்லை ஜெபமணி. அவருக்கு பாஜகவிடம் மரியாதை இருந்தது. காரணம், பாஜகவின் முன்னோடியான ஜனசங்கத்துடன் பெருந்தலைவர் 71 கூட்டணி கண்டார் என்பதால். அதற்காக பாஜகவுடன் அவர் ஈழ்ச்சிக்கொள்ளவில்லை. தன் உயரம் புரிந்து அந்த அளவோடு நிறுத்தி கொண்டார். பிப்ரவரி 19 அந்த தியாகச் செம்மலின் 108வது பிறந்த தினம்.